Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் PK12 தான் பொன்னேரி பல்தான் தான். எஸ் PK10 சாம்பியன் வேற இவங்க. அவங்கள பற்றி கொஞ்சம் பேசலாம். ரைட், அவங்க கோச் அஜய் தாக்கூர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதில் என்ன சொன்னார்ன்றது அப்படி டிரான்ஸ்லேட் பண்ண நிறைய பேர் கேட்டீங்க. ஹிந்தியில் ஏதோ சொல்லியிருக்காரு சார், தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு. PK11 வந்து இவங்களுக்கு ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ். ஆமாம், பிகாஸ் அஸ்லாம் இனாம்தார் ஸ்டார்டிங்கில் இன்ஜூரி ஆகிட்டார். ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஷாதுலு வேற. அப்போ 9 வின்னு 10 லாஸ், 60 பாயிண்ட்ல ரேங்க் நம்பர் 8 குவாலிஃபை ஆகலை. அதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட சேஞ்சஸ். நடுவிலே பழைய கோச் விட்டு போயிட்டாரு. அப்புறம் அஜய் தாக்கூர் அசிஸ்டன்ட் கோச்சை வந்தார். அதெல்லாம் ஹிஸ்ட்ரி விட்டுருவோம். இப்போ என்ன நடந்து பார்ப்போம். ஆப்ஷனில் வந்து 8 பிளேயர் எடுத்தாங்க இவங்க. ஆமாம், பிளேயர் ஆப்ஷனில் முக்கியமாக சொல்ல வேணும்னா 2 பேரை சொல்லலாம். ஒன்று வந்து சச்சின் தன்வர், 1,00,00,000 1.058 crore ரைடரும். குர்தீப், அவர் ஒரு ஆல்ரவுண்டர், 47,10,000 எடுத்தாங்க. இது 2 தான் பிக்கஸ்ட் பை அவங்களுக்கு சொல்லக்கூடிய பை. மற்ற 6 பேர் வந்து அவ்வளோ ஹை ப்ரொஃபைல் கிடையாது. ரைட், அஜய் தாக்கூர் என்ன சொன்னார்ன்றதை கடற்கடன்னு பார்த்துருவோம். और अजय ठाकुर साहब सचिन तनवर के बारे में बताइए அப்படின்ட்டாங்க. ஆமாம், சச்சின் தன்வரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. சொன்ன सचिन अच्छा प्ले कर रहा है, उनका परफॉर्मेंस नेशनल में और फेडरेशन में भी बहुत अच्छी रही है அப்படின்னா தான். சச்சின் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காரு. ஏன்னா நேஷனல் கேம் அண்ட் ஃபெடரேஷன் கேமில் கூட அவரோட பர்ஃபார்மன்ஸ் பிரமாதமாக இருந்தது அப்படின்னாரு. அதனால தான் எடுத்தோன்னு. அப்புறம் मुझे लग रहा है कि वो हमारे टीम के लिए भी बहुत अच्छा करेगा. எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்கள் டீமுக்கும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா கொடுப்பாருன்னு எனக்கு தோணுதுன்னார் அஜய் தாக்கூர். நம்மளும் அப்படி தோணி தான் அவரை எடுத்தோம். 2,15,00,000 நம்ம எடுத்தோம்னு நினைக்கிறேன் போன சீசன். அச்சா கரேகா அப்படின்ட்டுன்னு கியா கரேகா கியா கியா நம்மளே பார்த்தோம். 88 பாயிண்ட் நினைக்கிறேன். விட்டுருங்க, அது ஹிஸ்ட்ரி. ஸோ அவர் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கார் अजय ठाकुर. पर सुना देखिए, अभी तक जो टीम बनी है हम लोगों ने अच्छा बनाया, क्योंकि मुझे तो डिफेंस और ऑफेंस दोनों चाहिए था. कुछ अच्छे प्लेयर रिटर्न पहले से ही कर रखे हैं हमें. அதாவது பாருங்கள், இப்போது எடுத்துக்கிற டீமில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பிகாஸ் எனக்கு அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் 2 பொசிஷனுமே தேவைப்பட்டது. நல்ல நல்ல பிளேயரை முதலே வேறு ரைட்டை நாங்கள் பண்ணிட்டோம்னாரு. இப்போ சச்சின் தன்வர் வேறு வந்துட்டார். எங்ககிட்ட 2-3 நல்ல ரைடர் வேறு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ குட் காம்பினேஷன் அப்படின்னாரு. நான் எல்லா பொசிஷனும் ஸ்ட்ராங் பண்ண விரும்பினேன். லைக் லெஃப்ட் கார்னர், லெஃப்ட் கவர், ரைட்டு கவர், இந்த கேட்டகரியில் தான் ஒரு பிளேயரை எடுக்கணும்னு முடிவு பண்ணி ஆப்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னாரு. ஆனால் ஆப்ஷனுக்கு முன்னாடி சொன்னது இது சொன்னார். நான் அப்போ ஆப்ஷன் பண்ணி என்ன சொன்னார்னா, நான் டிஃபென்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் முதல்லையே. ரைட், இப்போ இவங்க எவ்வளோ தூரம் போவாங்க என்னன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ இவங்க டீமை கொஞ்சம் சொல்லிடுறேன். 7 ரைடர் இருக்காங்க எங்கிட்ட. சச்சின் தன்வர், மிலன் மஹாஜின், அவர் ஈரானியன் பிளேயர், ஸ்டூவர்ட் சிங், பங்கஜ் மொய்தே, மோஹித் கோயத், ஆதித்ய ஷிண்டே, அபிஷேக் துகாராம், இவங்க 7 பேரும் ரைடர்ஸ். ஆச்சா, இப்போ டிஃபென்ஸுக்கு வரும். டிஃபென்ஸில் வந்து முகமது அமன் லெஃப்ட் கார்னர் எடுத்தாங்க 35 லட்சத்துக்கு. அப்புறம் விஷால் பரத்வாஜ், அப்புறம் ரோஹன் அசோக்னு ஒருத்தர் டி கேட்டகரியில் எடுத்தாங்க. அப்புறம் கௌரவ் கத்ரி ரைட் கார்னர். நம்ம அவினேஷ் நடராஜன் ரைட்டு கவர் இருக்கார். தாதாசா சிவாஜின்னு ஒருத்தர் ரைட்டு கார்னர். அப்புறம் ராகேஷ் லெஃப்ட் கார்னர் என்ஒய்பி அவர். அப்புறம் சஞ்சய் எனானியா, அவர் ஒரு ரைட்டு கார்னரு, அவர் என்ஒய்பி. வைபவ் ரபாடே ரைட்டு கவர், அவர் ஒரு என்ஒய்பி. ஸோ கிட்டத்தட்ட 9 டிஃபெண்டர் வச்சுருக்காங்க, 7 ரைடர் வச்சுருக்காங்க. ஆல்ரவுண்டர்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அஸ்லாம் இனாம்தார், அவரோட பெரிய ஆல்ரவுண்டர் இருக்க முடியுமான்னு அவர். அப்புறம் முகமது நபி பக்ஷ் வேறு எடுத்து வச்சுருக்காரு, ஃபஜலோட ஃப்ரெண்டு அவர். ஆமாம். அப்புறம் குர்தீப் ஆப்ஷனில் எடுத்திருக்காங்க 47 lakhs. இப்போ இந்த 3 பேர் தான் ஆல்ரவுண்ட் கேட்டகரியில் ஃபிட் ஆகிறாங்க. குர்தீப், முகமது நபி பக்ஷ் அண்ட் அஸ்லாம் இனாம்தார். மற்றபடி ஃபுல் டீமு சொல்லிட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ தூரம் போவாங்க இவங்க? பிளே ஆஃப் போவாங்களா இல்லையா? இல்லை சச்சின் மேலே ஓவர் டிபெண்டன்ஸாக இருக்க போகிறாங்களா? இல்லை அஸ்லாம் இனாம்தார் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. எனக்கு என்னமோ தெரியல. சச்சின் தன்வர் அங்கே போனதுனால அவர் பொறுமையாக பேசுகிறாங்க, ரைட்டு. நம்ம கனால பார்த்த போன சீசன் என்ன ஆச்சுன்னு. எனிவே, மேபி ஆஃப் சீசன் எல்லாருக்கும் நடக்கிறது தானே. ஸோ அதை வச்சு ஒருத்தர் ஜட்ஜ் பண்ண முடியாது. சச்சின் தன்வருக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டே கொடுப்போம். நல்ல பிளேயர் தான் அவர். இந்த சீசன் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள், இவங்களை டாப் 4ல் பார்க்குறீங்களா, இல்லை பாட்டம் 4ல் பார்க்குறீங்களா, இல்லை மிடில் 4ல் பார்க்குறீங்களா? நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். பொறுமை பார்த்ததுக்கு பிறகு நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.